தமிழக அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை ஆளுநர் வாசிக்காமல் 4வது முறையாக புறக்கணித்து சென்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 9:29 மணி இருக்கும் போதே தமிழ் தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட்டது. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. வந்தவர் ஆளுநர் அமரவே இல்லை, தன்னுடைய இருக்கைக்கு அருகில் நின்று கொண்டேதான் இருந்தார். நீ முதல்ல உள்ள போடி, எனக்கு இங்க ஒரு மான பிரச்சனை. கிழிச்ச இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா. தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் பாடி முடித்த பிறகு ஆளுநர் தன்னுடைய உரையை ஒரு சிறு தயக்கத்திற்கு பிறகு தொடங்கினார். அந்த தமிழக அரசு சார்பில் எழுதி கொடுத்த அந்த உரையை வாசிக்காமல் அவர் தானாக பேச ஆரம்பித்தார். அதுக்கே உனக்கு செருப்பால் அடிக்கிறேன். ஆளுநர் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை வாசிக்காமல் புறக்கணித்த நிலையில் இந்த ஆண்டும் அவர் உரையை புறக்கணித்திருக்கிறார். வின்னர் படம் பார்த்திருக்கீங்களா? வின்னர் படத்துல ஒரு கேரக்டர் வரும், அதே கேரக்டர் தான் இவரு. தைரியமா வர்ற மாதிரி வருவாரு, பயந்து ஓடி போயிடுவாரு. எடுத்தேம்பாரு ஓட்டம். I am very disappointed என்று தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார். என்ன வசதியா இல்ல? ஆமா 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 ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன், மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால. ஒரு பதவி காலம் முடிஞ்சு பல நாட்கள் ஆகுதான், பல மாசம் ஆகுதான். ஏன் இவர் ஒண்ணு உட்கார வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே வந்து அப்படிதான் தோழர். அவர் ஒரு ஆளு இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 ஏக்கர் இடம் கொண்ட பாத்துறீங்களா? 10 ஏக்கர் இடம் கொண்ட ஒரு பெரிய இடம், பெரிய வந்து பேலஸ் மாரி ஒரு ஆள் வாடுறதுக்கு. ஆமா தோழர், குளு 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 வீடு ஃபுல்லா ஏசியாம செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? அவ்வளவு பேர் பணியாளர்கள் அவ்வளவு பேர் வந்து உள்ள இருப்பாங்க. டெய்லி சாப்பாடு, அவருக்கு விதவிதமான சாப்பாடு, துணி மணிகள், எவ்வளவு பாதுகாப்பு. அவரால் தமிழ்நாட்டுக்கு என்ன யூஸ் சொல்லுங்க? அந்த டிசப்பாயிண்டட் என்ற வார்த்தையை கேட்ட உடனே அவையில் இருந்த அனைவருக்கும் புரிந்துவிட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் என்ன நடந்ததோ அதேதான் இந்த ஆண்டும் நடக்கப் போகிறது என்று அனைவரும் முடிவுக்கு வந்து விட்டார்கள். அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி. நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், இந்த அவையிலே நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். நீயே ஒரு தேச துரோகி, இதுல நாட்டுப்பட்டு ரொம்ப தான் பீத்திக்கிற. கடந்த முறை நடந்ததை போலவே ஆளுநர் அவர்களிடமிருந்து வந்த கோரிக்கையான தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்பதோடு அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி. நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து போட்டீர்கள், ஓகே. அதே நேரத்தில் தேசிய கீதம் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலும் போட வேண்டும், இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலும் போட வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்துன்றது ஒரு சாமி பாட்டு மாரி பார்ப்பாங்க, ஒரு கடவுளுக்கான முதல் பாட்டு மாரி பார்ப்பாங்க. தேசப்பட்டுறது அது அப்புறம் தான். அதனால முதல்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் போடுவாங்க. ஃபங்க்ஷன் முடியும் போது தேசிய கீதம் கம்பல்சரி இருக்கும். அதானே உலக வழக்கம். சரி, இப்ப தேசிய கீதம் வந்து ஃபர்ஸ்டும் போடுறேன், அப்ப முடியும் போது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிலாம் இருக்கு. மாத்தி போட்டு காமெடி, அது விளையாட்டா என்னது இது? அவருக்கு வந்து எது முன்னாடி போடுறா பின்னாடி போடுறா கிடையாது, எனக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து போடக்கூடாது, அதுதான் அவரோட நோக்கம். நான் 3 ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன். என்னுடைய கோரிக்கை ஏற்கப்படாதது எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. என்ன பண்ற? சபாநாயகர் பேச ஆரம்பித்தார். நீங்கள் இது தமிழக அமைச்சரவை எழுதி கொடுத்திருக்கக்கூடிய உரை, இதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே தான் நீங்கள் படிக்க வேண்டும், இதுதான் மரபு. நீங்கள் அதை மாற்றிவிட்டு நீங்களாக எதையாவது மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடாது. டேய், கூர்க்கான்னா கூர்க்கா வேலை மட்டும் பாருங்கடா, ரொம்ப ஓவரா கிளறாதீங்க. அந்த உரையை படிக்காமல் விட்டிருக்கிறேன் என்கின்ற விளக்கத்தையும் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்குள்ள ரொம்ப அதிகமா போக வேண்டியதில்லை. ஆளுநர் அவர்கள் இம்மாதிரி வெளியேறி செல்வார், உரையை படிக்க மாட்டார், தேசிய கீதத்தை நாம இசைக்க போறதில்ல அப்படிங்கிற முன்முடிவுகளோடு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரையை தயாரித்து வந்து படித்தார். இதுலதான் உனக்கு கௌரவ கொடுத்தா போச்சா? ஒரு ஆளுநர், ஒரு கவர்னர் பேசும்போது சபாநாயகர் இன்டரப்ட் செய்வது, இடையூறு செய்வது தவறான விஷயமாகும்.
இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நீங்கள் எதற்காக என்னை இடையூறு செய்கிறீர்கள் என்று வருத்தமாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. இன்றைக்கு உச்சகட்டமாக வழக்கமா வீடியோவை தான் ஆஃப் பண்ணுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆடியோவை கூட கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி புதுனி பண்ணி பிறந்தவன? ஒரே ஒரு குற்றச்சாட்டு, மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கவர்னர் நீங்களே பாத்துட்டு மைக் எதையும் ஆஃப் செய்யவில்லை. தொடர்ந்து ஆளுநருடைய மைக் ஆன்ல தான் இருக்கு. பக்கத்துல சபாநாயகர் இருக்காரு. அவரு டிஸ்டர்ப் பண்ணி அவர் இடையூறு பண்ணி எழுந்து பேசுறாரு. அதான் உண்மை. அதுல எந்த விஷயத்தையும் வெளியில யாரும் போடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு ஊடகத்தை பார்த்து இந்த அரசு பயப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷன் which is breaking some of the constitutional norms we can accept it. தேசிய கீதம் இசைக்கிறதுல என்னங்க புதுசா வந்து ட்ரெடிஷனை வந்து மாத்த முடியாது? அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் ஈக்குவலாக மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகைக்கு இருக்கு. அததான் அவர் கேட்கிறாரு. பெரியார் சொன்னதுதாங்க, அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.